குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் மழைக்காலங்களில் அறிவிப்பதுண்டு. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். அதனை தற்போது பார்க்கலாம். காற்று அழுத்தத்தில் தாழ்வு. அப்படி முதல்ல காற்றின் அழுத்தம்னா என்ன, அதுல தாழ்வுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மழை வர இது எப்படி காரணமாக இருக்கிறது. முதல்ல காற்றின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு ரூம்ல 10 பேர் இருக்க முடியும். அந்த ரூம்ல 20 பேரை போட்டா அழுத்தம் அதிகமா இருக்கும்ல, எல்லாரும் அழுத்துவது போல உணரப்படுவார்கள். அதே 10 பேர் இருக்க ரூம்ல 5 பேரை மட்டும் தான் வைக்கிறோம், ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க, அழுத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல்தான் உலகத்தில் காற்று இருக்கிறது. எங்க சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கோ, சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறதோ, அங்க தண்ணீரா இருந்தாலும் சரி காற்றா இருந்தாலும் சரி சூடாகும். எந்த ஒரு பொருள் சூடாகுதோ அது மேலே போகும். உதாரணத்துக்கு தண்ணியை பயங்கரமா கொதிக்க வைக்கிறீங்க, ஆவியாகி மேல போயிடுது. அதே போல சூரிய வெப்பத்தில் தண்ணீரும் காற்றும் சூடாகும். சூடாகுச்சுன்னா மேல போகும். மேல போச்சுன்னா ஏற்கனவே இருக்க வேண்டிய காற்று சூரிய வெப்பத்தின் காரணமாக மேலே பயணித்து விட்டது. அப்படின்னா காத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் காற்றின் அழுத்தத்தில் குறைவு ஏற்பட்டுள்ளது, காற்றின் அழுத்தத்தில் தாழ்வு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேல போற காற்றும் தண்ணியும் என்னவாக ஆகும்? மேகமாக மாறும். மேகத்தை பார்த்தால் பஞ்சு மிட்டாய் போல் தெரிகிறது, ஆனா மேகத்துக்குள்ள சின்ன சின்ன நீர்த்துளிகள் இருக்கும். அந்த நீர்த்துளிகள் ஒன்றோடு ஒன்று சேரும் தன்மை கொண்டது. அப்படி சேரும் போது எடை அதிகரிக்கும். எடை அதிகரித்தால் புவி ஈர்ப்பு விசை சும்மா இருக்குமா? அதனை பூமியை நோக்கி இழுத்துவிடும், மழை கொட்டுகிறது. இப்படித்தான் காற்று அழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டால் அது மேலே போய் மழை கொட்டுகிறது. இதனால் தான் காற்று அழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுள்ளது, மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.